ஜெயலலிதாவுடைய காலை பார்த்தால் காலிலே விழுவார்கள். அம்மையார் ஜெயலலிதாவுக்காக மண்சோறு சாப்பிட்டவர்கள், ரோடில் உருண்டவர்கள், இலையை கட்டிக்கொண்டு பூஜை நடத்தியவர்கள். எதற்காக? ஜெயலலிதா பறக்கிறார் என்பது மட்டுமல்ல, ஜெயலலிதா பறந்த ஹெலிகாப்டர் போனாலும் கீழிருந்து ஹெலிகாப்டர் பார்த்து வணக்கம் சொன்னவங்க, டயரை தொட்டு பார்த்தவங்க, டயருக்கு வணக்கம் சொன்னவங்க. சின்னையா சொன்னாரு, டயரை நக்கி பார்த்தவங்க. நான் சொல்லல, நல்லா கவனிச்சுங்க. சின்னையானா யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆக எதற்காக இதெல்லாம்? பதவிக்காக, பணத்துக்காக, அதிகாரத்துக்காக அப்போ வணங்கினாங்க. ஆனா இப்போ யாரால வந்தோமோ, யாரால இன்னைக்கும் கொள்ளடிச்சிட்டு இருக்கிறோமோ, யாரால இந்த பதவியில ஒட்டிக்கிட்டு இருக்கிறோமோ, யாரால இன்றைக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் செஞ்சுட்டு இருக்கிறோமோ, அந்த அம்மையாரையும் மறந்திருக்கிறாங்க. இதுதான் இருக்கக்கூடிய நிலை. கோடி கோடியாக சம்பாதிக்க வழிவகை செஞ்சவங்க அந்த அம்மையார். ஆக அவங்களுக்கே துரோகம் செஞ்சிருக்கிறாங்கன்னா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யாமல் இருந்துருவாங்களா? அதுதான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பார்க்கிறோம். அதனால்தான் இப்ப தமிழ்நாட்டில் ஒரு புதிய கூட்டணி உருவாகி இருக்கு. மத்தியிலே ஆளக்கூடிய பிஜேபியும், தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி அதிமுகவும் கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க. ஆக அந்த கூட்டணியோட இன்னொரு கூட்டணி அதிமுக பிஜேபியோடு, அதிமுக பிஜேபியோடு சேர்ந்தா ஒரு இடம் கூட வளராதுன்னு அதிமுகவுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தோம் சேர்றாங்கன்னா என்ன காரணம்? முதல்ல சேர மாட்டோம்னா சொல்லி பார்த்தாங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு வரோம், ஒரு 4-5 சீட்டா ஜெயிச்சுட்டு வரோம், இப்ப வேண்டாம் என்று எவ்வளவு சொல்லி பார்த்திருக்கிறாங்க. உங்களுக்கு 4-5 சீட்டு கிடைக்கலாம், அவங்களுக்கு ஒரு சீட்டும் வராது. சீட்டு வராட்டினாலும் பரவாயில்ல, நோட்டாவை விட ரொம்ப இறங்கி போயிடுவோமே, அந்த கவலை அவங்களுக்கு. ஆகவேதான் எப்படியும் எங்களோடு நீ கூட்டணி சேரணும் என்று மிரட்டப்பட்டார்கள், அச்சுறுத்தப்பட்டார்கள், பயமுறுத்தினார்கள். என்ன பயம், என்ன அச்சுறுத்தல், என்ன மிரட்டல்? குட்கா, வருமான வரித்துறை ரைடு ரெக்கார்டு இருக்கு. கோட்டையிலேயே தலைமைச் செயலாளருடைய அலுவலகத்திலே ரைடு நடத்தி இருக்கிறோம். அந்த ரகசியங்கள் எங்கள் கையில் இருக்கு, பென் டிரைவர்கள் இருக்கு, கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் பூரா என் கையில் இருக்கு. முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நெடுஞ்சாலைத்துறையில, பொதுப்பணித்துறையில கொள்ளையடிச்சிருக்கிற, ஊழல் செஞ்சிருக்கக்கூடிய லஞ்ச பணம் எவ்வளவு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு தந்ததா இல்லையா? முதலமைச்சர் மீது சுமத்தப்பட்டு இருக்கக்கூடிய குற்றங்களுக்கு ஆதாரங்கள் இருக்கு. எனவே இதை உயர்நீதிமன்றம் விசாரித்தா நியாயம் கிடைக்காது, எனவே சிபிஐ விசாரிக்கணும் என்று உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம். ஆக அதற்கு பிறகு விசாரித்தா உண்மை வெளிவந்துவிடும் என்று தற்சமயம் நிறுத்தி வைக்க திட்டமிட்டு தடை உத்தரவு பெற்றிருக்கிறார்கள். எவ்வளவு நாளை தடை வச்சிருக்க முடியும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் பக்கத்தில் இருக்கு, நீ தடை உத்தரவு வாங்கி வச்சிருக்கலாம். ஆனா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மாறினதுக்கு பிறகு எங்கள் கூட்டணி ஆட்சி மத்தியிலே உருவாகுகிற போது அந்த தடை உத்தரவு என்ன ஆகிறது என்று பாருங்கள். ஆக இப்படி பல அச்சுறுத்தல்கள், மிரட்டல்கள். இங்க இருந்து கூட சவுண்ட் வந்துச்சு, கொலை. நான் மறக்கல, நான் மறக்க மாட்டேன். என்ன கொலை அது? கொடநாடு கொலை. 5 கொலை, 5 கொலை எடப்பாடி. ஆக யாருடைய பங்களாவில் கொலை நடந்திருக்கு? எதற்காக அந்த கொலை? முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பதவியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் 15 நாளைக்கு ஒரு முறை, 10 நாளைக்கு ஒரு முறை ஓய்வு எடுக்க, ரெஸ்ட் எடுக்க போகிற இடம் நீலகிரி மாவட்டத்தில் கொடநாடு. ஒரு பெரிய ஆடம்பரமிக்க ஒரு பெரிய பங்களா. ஆக அந்த பங்களாவில் நடந்த சம்பவம் என்ன?
அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய ரெக்கார்டுகளை எடுத்துக்கொண்டு வரணும். என்ன ரெக்கார்டு அது? கோடி கோடியான பணம், அவைகள் எல்லாம் அங்கிருந்து கைப்பற்ற வேண்டும் என்று ஒரு திட்டம். என்ன, எதற்காக அந்த ரெக்கார்டுகள் அங்கிருந்து எடுக்கணும்? என்ன அவசியம்? இவருடைய வண்டவாளங்கள் அத்தனையும் பதிவாகி இருக்கு. எடப்பாடி, ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் இந்த கூட்டத்தினுடைய என்னென்ன தவறு செய்திருக்கிறார்கள், என்னென்ன ஊழல் செய்திருக்கிறார்கள் என்ற விவரங்களை எல்லாம் அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பத்திரமாக சேர்த்து வச்சிருக்கிறாங்க, சமயத்துக்கு பயன்படுத்தணும்னு. ஆக மறைந்ததற்கு பிறகு வருமான வரித்துறையோ அமலாக்கத்துறையோ சிபிஐயோ ரைடு வந்து அங்கே சோதனையிட்டா இதெல்லாம் போயிடுமே, அதெல்லாம் காட்டி கொடுத்துருவாங்களே என்று பயந்து முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்த உடனே எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு சதி திட்டம் தீட்டப்படுகிறது. உள்ள இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்டுகளை எடுக்க. அதற்கு யாரை பயன்படுத்துகிறார்கள்? கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை, ஒரு 4 பேரை தேர்ந்தெடுத்து அதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி பயன்படுத்தப்பட்டவர்கள் அந்த பங்களாவுக்குள்ள நுழைகிற போது வாட்ச்மேன் தடுத்திருக்கிறார். தடுத்த வாட்ச்மேனை அடிச்சு போட்டிருக்கிறாங்க, அவர் இறந்திருக்கிறார். ஆக இந்த இறந்த செய்தி வெளியில வந்துவிடக்கூடாது என்பதற்காக மேல ஒரு 4 பேரை போட்டு தள்ளி இருக்கிறாங்க. ஆக 5 பேர். இத திமுக நாங்க சொல்லல, இத சொன்னது யாரு? இந்த சதி திட்டத்திற்கு உடந்தையாக இருந்தவர்கள், அதற்கு பயன்பட்டவர்கள். யார் இதை செஞ்சாங்களோ அந்த கேரள மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர்களே வெளிப்படையாக சொல்லலையா? தகல்கா என்கிற ஒரு பத்திரிகையினுடைய முன்னாள் ஆசிரியர் வெளிப்படையாக சொல்லுகிறார். 19 ரூபாய் சொல்ல, வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ பேசிடல, ரெக்கார்டு பூர்வமா டிவியில வீடியோல படம் பிடிச்சு தெளிவாக வெளியிட்டு இருக்கிறார். ஆகவே இதுல யாருக்கு சம்பந்தம் என்று கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது. அவர் சொல்லிதான் செஞ்சோம், அதற்கு இவ்வளவு கோடி ரூபாய் எங்களுக்கு கமிஷன் கொடுத்திருக்கிறார், சொல்லலையா? ஆகவே அந்த விவகாரம் இன்றைக்கு மோடி கையில் இருக்கு. அவர் நினைச்சார்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சிறையில இன்னைக்கு தப்பிச்சிட்டு இருக்கலாம். நான் பல கூட்டங்களில், ஊராட்சி சபை கூட்டங்களில் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்திலேயே மர்மம் இருக்கு. ஆக இன்றைக்கு ஏதோ கண் துடைப்புக்காக ஆறுமுகசாமி, நீதியரசர் ஆறுமுகசாமி தலைமையில் ஒரு கமிஷனம் போட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கலாம், திசை திருப்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் திமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் வேலை, எழுதி வச்சுக்குங்க, திட்டங்களை செய்யறோம், சாதனைகளை படைக்க போறோம், மக்கள் பிரச்சனைகளை கவனிக்க போறோம், அது ஒரு பக்கம். ஆனா முதல் வேலையாக, என்னதான் ஜெயலலிதாவுக்கு நமக்கும் கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம், வேறுபாடுகள் இருக்கலாம், கொள்கை ரீதியில் இருக்கலாம், லட்சிய அடிப்படையில் இருக்கலாம், கட்சி ரீதியாக இருக்கலாம், ஆனால் முதலமைச்சர் அவருடைய மரணத்திலே மர்மம் இருக்கிறது. நான் கேட்கிறேன், தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் உடல்நலம் பாதிக்கப்பட்டுச்சு. பாதிக்கப்பட்டு ஒரு ஆண்டுகள் வீட்டிலேயே ஓய்வெடுத்தார். ஓய்வெடுத்த நேரத்தில் கட்சி பணி தொய்வு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் என்னை செயல் தலைவராக கழக பொதுக்குழு கூடி எனக்கு அந்த பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்தார்கள். ஆக அப்பொழுது தலைவர் கலைஞருடைய உடல்நலம் எப்படி இருக்கிறது என்று அப்பப்போ செய்திகளை சொல்லிக்கிட்டு இருந்தோம். அறிவாலயத்திற்கு பல நேரங்கள் அழைச்சிட்டு வந்தோம், முரசொலிக்கு அழைச்சிட்டு வந்தோம், வீல் சேர்ல உட்கார வச்சு. எத்தனை தலைவர்கள் வீட்டிற்கு வந்து பார்த்தாங்க? மோடியை வந்து பார்க்கலையா? ராகுல் காந்தி வந்து பார்க்கலையா? எத்தனை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சென்னைக்கு வர்றவங்களாம், கட்சி தலைவருக்கு கொள்கை ரீதியாக பிடிக்காத தலைவர்கள் உண்டு. ஆக அந்த தலைவர்கள் எல்லாம் சென்னைக்கு வருகிற போதெல்லாம் தலைவரை பார்க்காமல் சென்றது கிடையாது. முதலமைச்சர் இல்ல, கலைஞர் பார்த்துட்டு தானே போனாங்க. அதற்கு பிறகு வேறு வழியின்றி மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டிய ஒரு சூழலை வந்ததற்கு பிறகு அனுமதிக்கிறோம்.
காவேரி மருத்துவமனையில முறையாக சிகிச்சை கொடுக்கிறோம், முடிந்த வரைக்கும் சிகிச்சை கொடுக்கிறோம். வயது முதிர்ச்சியின் காரணமாகத்தான் அந்த பிரச்சனை தலைவருக்கு. ஆக காலையில மாலையில மருத்துவமனையிலிருந்து செய்தி குறிப்பு வெளியிடலையா, என்ன உடம்பு, என்ன பரிசோதனை, என்ன சிகிச்சை கொடுக்கப்படுகிறது தெளிவாக சொன்னோம். என்ன முன்னேற்றம் இருக்கு, என்ன பின்ன போய் கொண்டிருக்கிறது விவரங்களை தெளிவாக சொன்னோம். தலைமை கழகத்தின் சார்பில் நானே வெளிப்படையாக வந்து செய்தியில் சொன்னேன். நீங்க மறந்திருக்க மாட்டீங்க, அண்ணா முதலமைச்சராக இருந்தபோதுதான் மறைந்து போனார். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோதுதான் மறைந்து போனார். அண்ணா மறைந்தப்போ அண்ணா மருத்துவமனையில் இருக்கிறார் முதலமைச்சராக. காலையில ஒரு புல்லட்டின், மாலையில ஒரு பத்திரிகை குறிப்பு செய்தி, அரசு சார்பில். அப்போ யாரு ஹெல்த் மினிஸ்டர் கேட்டீங்கன்னா எஸ்.ஜே. சாதிக் பாட்ஷா அவர்கள் இறந்து விட்டார். இப்போ அவர் தான் செய்தியை சொல்லுவார். ஹெல்த் மினிஸ்டர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் செய்தியை சொல்லணும். அதே மாதிரி எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் மருத்துவமனையில் இருந்தப்போ அப்ப யார் ஹெல்த் மினிஸ்டர்னா இப்போ உயிரோடு இருக்கிறார் டாக்டர் H.V. அண்டே அவர்கள், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். அவர் தான் செய்திகளை வந்து தொடர்ந்து சொல்லுவார். வெளியில தான் முறை தான், அவர் சொல்லணும்னா ஹெல்த் செக்ரட்டரி சொல்லட்டும், சீஃப் செக்ரட்டரி சொல்லணும், இல்ல மருத்துவமனை குறிப்பு சொல்லணும் ஒரு முதலமைச்சர்னா. ஆனா ஜெயலலிதாவுக்கு சொல்லப்பட்டுச்சா? கிடையாது. அக்கிரமம் நடந்துச்சு, அநியாயம் நடந்துச்சு. என்ன உடம்பு தெரியாது யாருக்கும், இன்னைக்கு வரைக்கும் தெரியலையா? ஆனா சில மந்திரிங்க வந்து வெளியில சொல்லுவாங்க, அம்மா இட்லி சாப்பிட்டாங்க, அது 1 கோடிக்கு சாப்பிட்டாங்கன்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. ஜூஸ் குடிச்சாங்க, டிவி பார்த்தாங்க, ஆக நியூஸ் பேப்பர் படிச்சா, இப்படி செய்திகள் வந்து கவர்னரே போய் உள்ளே போய் பார்க்க முடியலையா? மத்தியிலிருந்து அமைச்சர்கள் வர்றாங்களே, போய் பார்த்துட்டு வந்து செய்தி சொன்னாங்களா? காரு கண்ணாடி ஏத்திட்டு வேக வேகமாக வண்டி பறந்துச்சு, ஒருத்தர் கூட பார்க்கலையா? ஒருத்தர் கூட செய்தி சொல்லலையா? ஆகதான் நான் தெளிவாக சொன்னேன். ஆக நமக்கும் ஜெயலலிதாவுக்கும் எவ்வளவோ கருத்து மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த அம்மையார் முதலமைச்சராக இருந்து மறைந்திருக்கிறார். அந்த உண்மை வெளியில வரணும். அது வெளிவர வேண்டும் என்று சொன்னால் திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் வேளையாக முறையான விசாரணை நடத்தப்பட்டு யாரு குற்றவாளிகள் என்பதை கண்டுபிடிச்சு நாட்டுக்கு அடையாளம் காட்டுவது மட்டுமல்ல, முதல்ல அவங்களை பிடிச்சி சிறைகளை கொண்டு போய் அடைத்து வைப்பதுதான் முதல் வேலை. இதை நான் சொல்றப்போ நமக்கு மகிழ்ச்சியா இருக்கோ, நமக்கு நல்லதுன்னு தெரியுதோ இல்லையோ, அதிமுக சந்தோஷப்படுவோம். அதனால நம்ம தோழர்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தோழத்தில் சொல்லுங்க, ஸ்டாலின் வந்தா அம்மாவுடைய மரணத்தை கண்டுபிடிச்சு நிச்சயமாக திமுக நடவடிக்கை எடுக்கும் நம்பிக்கையை சொல்லுங்க. ஆகவே இந்த நிலையில கொடநாடு பிரச்சனையை மையமாக வச்சு மிரட்டப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு இந்த கூட்டணியை இன்னைக்கு அமைச்சிருக்கிறாங்க.